என்னுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்த்தேன். என்னுடைய அப்பா வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தார். எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 9 பேர், எல்லாமே ஆம்பளை பிள்ளைங்க. எங்கள் அப்பா 9வது பையன். இந்த 9 பேருக்கும் எங்கள் தாத்தா நிலம், வீடு, தோட்டம், எல்லாம் வேலைக்காரன் எல்லாம் சம்பாதிச்சு வச்சார். ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப நல்ல அப்பா. அவர் தான் கோயிலில் கீபோர்டு, அப்போது ஹார்மோனிய பெட்டி, நாங்கள்லாம் கொயரில் முன்னால் நிற்கிறவங்க, கோயிலில் நல்ல முக்கியமாக எடுத்துருந்தோம். ஆனால் எப்படி கற்றுக்கிட்டாருன்னு தெரியல. அப்பா நல்லா தண்ணி அடிக்க கற்றுக்கிட்டார், நல்லா குடித்தார். நல்ல பணக்கார வீட்டு பிள்ளை இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தான், நிறைய பேர் சேர்ந்து, அத்தனை பேரும் சேர்ந்து குடித்தான். ராத்திரியும் பகலும் குடித்தான். எது வரைக்கும் ரெண்டு எல்லாம் சேர்ந்து குடித்தானுங்கன்னா சொத்து முடிகிற வரை குடித்தானுங்க. அப்பா சொத்து ஒரு நாள் முடிஞ்சது. அப்பா ஒரு நாள் நைட் வந்தாங்க. என் சொத்தெல்லாம் சொந்தக்காரன் ஏமாத்தி எடுத்துக்கிட்டாங்க. நான் இனிமேல் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன். என் அண்ணன் தம்பி முன்னால அவெல்லாம் செல்வ செழிப்பா இருக்கிறான், நான் இனிமேல் இருக்க மாட்டேன். ஒரே நைட்டு வண்டி ஏறி திருநெல்வேலியிலேருந்து மெட்ராஸ் போயிட்டார். நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, 8ஆம் கிளாஸ் படிக்கிறோம். எங்களுக்கு என்ன நடந்துன்னே தெரியாது. என்ன நடக்குது அதை புரிந்து கொள்ளக்கூடிய வயது எங்களுக்கு இல்லை. எவ்வளோ நாளைக்கு வீட்டில் உட்காந்துருக்கலாம். சரி, ஒருத்தர் வந்தார். நான் இப்போ சென்னையில் ஆவடியில் ஒரு ஊழியம் செய்கிறேன். அந்த ஆவடியில் மளிகை கடை வச்சிருக்கிற என் சொந்தக்காரர் ஒருத்தர், எத்தனை நாளைக்கடா இப்படியே உட்காந்துருப்பீங்க, நான் என் மளிகை கடைக்கு ஒரு ஆள் தேவை வாடான்னு கூப்பிட்டு வந்தார். நான் இந்த ஆளை நம்பி ஆவடிக்கு வந்தேன். என்னுடைய 14வது வயதில் என் வீட்டை விட்டுட்டு ஆவடிக்கு வந்தேன். சொந்தக்காரன் நம்பி வந்தேங்க. பாவி எருமாட்டை விட கேவலமாக வேலை வாங்கினாங்க. காலையில் 4 மணிக்கு எழுப்புவாங்க. சோம்பேறிகளா, இன்னுமாடா தூங்குறீங்க? உங்களே இல்லை, எங்களை எழுப்புன. எத்தனை மணிக்கு படுக்க சொல்லுவாங்க? 11 மணி 11 மணி படுப்போம். 14 வயசுல 4 மணிக்கு எழுப்புவாங்க. சோம்பேறிகளா, இன்னுமாடா தூங்குறீங்க, எழுப்புங்கடா. நல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. 11 மணிக்கு படுத்து 4 மணிக்கு எழும்புறக்கு சூப்பர் ட்ரைனிங் மளிகைகளில் கொடுத்தாங்க. சரி பாவி, 4 மணிக்கு எழுதி 11 மணிக்கு வேலை வாங்கினானே, சோறாவது கொடுத்தானா? அதுவும் கொடுக்கல. அரை வயிறும் கால் வயிறும் கொலை வயிறுமா கொண்டானுங்க சொந்தக்காரங்க. துட்டுருந்தாங்க சொந்தக்காரங்க. 4 போட்டிங்கன்னா சொந்தக்காரன், களைச்சிட்டிங்க சொந்தக்காரன் போயிடுவான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, எல்லாம் இருந்த போது இருந்தவன் எல்லாம் போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. நாங்கள் அதே ஆவடியில் மூட்டை சுமந்து வண்டி எழுது, சாப்பிட வழி இல்லாமல் என்னென்னவோ கஷ்டப்பட்டு, எங்கள் கஷ்டத்தை எங்கள் அப்பா கண்ணால் பார்த்தாரு, செத்தே போயிட்டாரு. என் பிள்ளைங்க என் கண்ணு முன்னால் இப்படி கஷ்டப்படுறதுக்கு நான் வந்து விட்டுட்டனே, செத்தே போயிட்டார். அவரை அடக்கம் பண்ணுறதுக்கு எங்கிட்ட பைசா இல்லை. எங்கள் நிலைமை நான் சொல்லுவேன். ஆனால் எங்கள் அப்பா பணத்தை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்க. ஒரு சொந்தம் வரல. பக்கத்து தெருவில் இருந்தால் இந்துக்கள் வந்து 4 தென்னை ஓலையை எடுத்துகிட்டு வந்து கட்டி இந்துக்கள் கல்லையில் கொண்டு வச்சாங்க. எங்கள் வாழ்க்கை அப்படி தான் ஆரம்பிச்சது. கடைசியாக நான் அப்படி இப்படி போய் என்னுடைய 21 வயதுக்குள்ள பயங்கர செயின் ஸ்மோக்கர், பயங்கர துன்மார்க்கனாக மாறி என் சமாதானத்தை நான் இழந்தேன். கடைசியில் பாம்பேயில் ஒரு பக்கா திருடனாக வாழ்க்கையை மாற்றி என்னுடைய சமாதானத்தை இழந்து இனி வாழ முடியாது என்ற நிலைக்கு நான் வந்தேன். ஆகையினால கடைசியாக எங்கள் அம்மா சென்னையில் இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு ட்ரெயினில் விழுந்து சாவதற்காக இடத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன் எங்கள் அம்மாவை பார்க்குறக்கு. எனக்கு அன்றைக்கு கடைசி நாள், என் வாழ்க்கையில் கடைசி நாள். 7:15 மணி கொச்சின் மெயில் போகுது. நான் மணியை பார்த்தேன், எங்கள் அம்மாவை பார்த்தேன், மணியை பார்த்தேன், என் தங்கச்சியை பார்த்தேன். இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. என் தங்கச்சியை தான் கடைசி பார்க்குறேன், எங்கள் அம்மாவை கடைசியாக பார்க்குறேன். எப்படியோ என்னோட கண்ணீரெல்லாம் அடக்கிக்கிட்டு நான் என் சூழ்நிலையை பார்த்தேன், மணியை பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு ஐயா வந்தார். அவர் பேர் கோவிந்தசாமின்னு எங்கள் அண்ணன் கூப்பிட்டாரு. அப்போது எங்கள் அண்ணனும் கோவிந்தசாமி பேசுகிறாங்க. 2 பேரும் வெளியே கிளம்பிட்டாங்க. அப்போது எங்கள் அப்பா அந்த ஐயா கேட்டார், தம்பி நீங்கள் பாம்பேலேருந்து வந்தீங்களான்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு. நாங்கள் மீட்டிங் போகிற வரீங்களான்னு கேட்டார். மீட்டிங்கா? என்ன மீட்டிங் போகிறீங்க? கிறிஸ்டியன் மீட்டிங் போகிறேன்னாரு. கிறிஸ்டியன் மீட்டிங்கா? யோ, உன் பேர் கோவிந்தசாமி, என் பேர் தாமஸ் ராஜ், நான் உன்னை கூப்பிடணும், நீ என்ன கூப்பிட? இது பெரிய கொடுமை. அவர் உடனே சொன்னாரு, தம்பி
டாக்டர் வீட்டுல புள்ள பிறந்ததுனால அவன் டாக்டர் ஆக முடியாது. என்ஜினியர் வீட்டுல புள்ள பிறந்தா என்ஜினியர் ஆக முடியாது. அப்படின்னா அவன் டாக்டருக்கு படிக்கணும். எங்க அப்பா டாக்டர், நீங்க டாக்டர் ஆக முடியுமா? முடியாது. அப்ப நான் சொன்னேன், அப்ப என்ன கிறிஸ்தவம் இல்லைன்னு சொல்றீங்களான்னு சொன்னேன். நான் அப்படி சொல்லல. நீ கிறிஸ்தவன்னு சொல்றல, உனக்கு இயேசுவுக்கு என்ன சம்பந்தம்? என் பேர் கோவிந்தசாமி. எனக்கும் இயேசுவுக்கு என்ன சம்பந்தம் நான் சொல்லுவேன். உனக்கு இயேசுக்கு என்ன சம்பந்தம்? 2 பேரும் பேசிக்கிட்டோம். இனி இவரை மேற்கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்சது. இப்போ நான் கேட்டேன், சரி எத்தனை மணிக்கு கூட்ட முடியும்னு கேட்டேன். கரெக்டாக 8 மணிக்கு முடியும்னாரு. மணியை பார்த்தேன், ஓ இப்போ 7:15 ட்ரெயின் போயிடும். சரி 10:15 பெங்களூர் மெயில் இருக்கு. சரி பார்த்துக்கலாம். அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை முடிச்சிடணும் தீர்மானிச்சிட்டேன். சரி போங்க நான் வரேன். கோவிந்தசாமி பைபிள் எடுத்துட்டு வந்தார். நீங்க எல்லாம் பைபிள் எடுத்து வந்திருக்கீங்களா? நான் முதல் இந்த மாதிரி இந்த ஐயா உட்கார்ந்துருக்காரு, முன் வரிசையில் தான் உட்கார்ந்தேன். அந்த ஆள் கூப்பிட்டு கூட முன்ன வரிசையில் உட்கார்ந்தார். ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போதே முன்னால உட்கார்ந்தேன். இன்றைக்கு வரைக்கும் முன்னால உட்கார்ந்துருக்கேன். இடத்தையே மாத்தல. எல்லாரும் பைபிள் கொண்டாங்க. மற்றவங்களை என்ன கொண்டாங்களோ தெரியாது. நான் ஒருத்தன் 20 ஃபில்டர் சிகரெட் கொண்டு வந்தேன். 20 சிகரெட்டை மடியில் கட்டிட்டு என்னுடைய 21 வயதில் ஐ எம் ஏ செயின் ஸ்மோக்கர். எனக்கு அதுதாங்க சமாதானமாக இருந்துச்சு. அதுதான் எனக்கு இணைப்பாதலாக இருந்துச்சு. உன்னை வச்சு உன்னை எடுத்து போட்டு அதுதான் எனக்கு சமாதானமாக இருந்துச்சு. சிகரெட்டு குடிக்கிற போட்டியில் நான் 1966ஆம் ஆண்டில் வின்னர். என்கிட்ட தோத்து போயிட்டான் சிகரெட்டு குடிக்கிறவன். உன் கூட குடிச்சா செத்து போயிருவேன் அப்படின்னு ஓடிய போயிட்டான். 100 ரூபாய் கொடுத்தான். 66லயே 10 பரிசா 100 ரூபாய் சிகரெட் குடிக்கல பெற்றவன். 20 சிகரெட்டோட உட்காந்துங்க. அந்த கர்த்தருடைய வசனம் எனக்கு நேராக வந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டேன். என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் உடைச்சார். என்னை கர்த்தர் நொறுக்கினார். நான் வெளியே போய் சொன்னேன், நான் இதுவரைக்கும் ஒரு கிறிஸ்தவன், கோயரில் லீடர், என்னெல்லாமோ இருந்தவன். ஆனால் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்ட இயேசு வேற, இன்றைக்கு நான் கேள்விப்படுகிற இயேசு வேற. இந்த இயேசுதான் மெய்யான இயேசுவா இருப்பார். ஆனால் இன்றைக்கு இந்த சிகரெட்ல இருந்து எனக்கு விடுதலை வேணும். நான் சொல்லுவேன், அந்த சிகரெட்டை கிழிச்சேன், தூக்கி தூர போட்டேன். என்ன மாதிரி அண்ணாச்சிங்க யாராவது வந்திருந்தா முதல்ல இப்பவே கிழிச்சு போட்டுரு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அந்த கிழிச்சு போட்டு வீட்டுக்கு போனேங்க. என் லைஃப்ல அன்றைக்கு தாங்க நான் சமாதானமா தூங்கினேன், நிம்மதியா தூங்கினேங்க. என் வாழ்க்கையில விவரம் அறிந்து 21 வயதுல என் சமாதானத்தை நான் பெற்றேன். கர்த்தர் என்னை ஒரு பெரிய பரிசுத்தமான இடத்துல நடத்தினாரு. அந்த மனுஷன் என்ன புடமிட்டு நடத்தினாரு, சிட்சித்து நடத்தினாரு, மிக கடுமையாக வசனத்தில் நடத்தினாரு, சமாதானத்தின் பாதையில் நடத்தினாரு. என்னுடைய 28வது வயதுல தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இதே உங்களுடைய மதுரை பக்கத்தில் மணப்பாறையில் கர்த்தர் எனக்கு அருமையான மனைவியை கொடுத்து நாங்கள் 2 பேரும் எந்த ஆவடியில் மூட்டை சுமந்தேனோ அதே ஆவடி கண்ட ஒழித்து கொண்டு வந்தார். கர்த்தர் என்னை எங்கேயுமே கொண்டு போகலங்க. என் எஜமான்களுக்கு முன்னால, என்னை வேலை வாங்கினவனுக்கு முன்னால, எனக்கு சாப்பாடு கொடுக்க முன்னால, அவங்க முன்னால என்ன ஒழித்து கொண்டு போனார். என்னுடைய சமாதானத்தை, நான் பெற்ற சமாதானத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சமாதானத்தை இந்த ஆவடியில் நான் பிரசங்கம் பண்ணினேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேற எதையுமே பிரசங்கம் பண்ணலைங்க. சமாதானம் கர்த்தருடைய வசனத்தில் இருக்குங்கிறத, அந்த சமாதான வசனத்தை நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கு அதே ஆவடியில் 47 ஆண்டுகளாக நான் ஊழியம் செய்கிறேன். எங்கள் சபையை நாங்கள் 7 முறை இடித்து கட்டிட்டோம், கட்டிக்கிட்டே இருக்கிறோம். எங்க சபை பெருகிட்டே இருக்கு. எங்க சபையில் உள்ள விசுவாசிகளை காட்டிலும் உலகத்தின் பல பகுதிகளிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் பல லட்சக்கணக்கான மக்கள். அவருடைய கண்ணீரின் செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். தேவன் ஒன்றும் இல்லாமல் மரணத்து குறிக்கப்பட்ட எங்களை பெருக பண்ணினார். இதற்கு அடிப்படை எங்க தெரியுமா? பீஸ். நான் தாழ்மையாய் சொல்லுவேன், சீக்கிரமாக எங்கள் ஆவடியிலே நாங்கள் ஒரு ஆலயத்தை கட்டப் போகிறோம். 4.5 வருஷமாக பெர்மிஷனுக்காக சிஎம்டிஏல அலைந்து கொண்டு கிடக்கிறோம். கலெக்டர் உத்தரவு கொடுத்தும் இன்னும் சிஎம்டிஏல இருந்து போன வாரம் தான் கையெழுத்தாகி, நான் நினைக்கிறேன் இந்த போன உடனே அதை வாங்குவேன்னு நினைக்கிறேன்.
ஆர்டரை வாங்கவே நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க இந்த கண்டிப்பா நீங்க இருக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் கண்டிப்பா கர்மேலுக்கு போகணும், வந்துட்டேன். இந்த கர்மேலுக்கு வந்ததுனால எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. நாங்கள் ஒரு ஆலயத்தை கட்ட போகிறோம். அதனுடைய எஸ்டிமேட் கொஞ்சம் இல்லை, 120 கோடி ரூபாய். ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டுவதற்கு நாங்கள் திட்டமிட்டு நாங்கள் செய்கிறோம். இந்த பெருக்கமெல்லாம் எங்க இருந்து தெரியுமா? ஒரு தனி மனிதனுக்குள்ள வந்த சமாதானம். எங்க சபைக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படியாவது மெட்ராஸ் பக்கம் போற பக்கம் வேணாம், ஒரு நாள் வந்து பாருங்க. அங்க இருக்கிற ஆளுங்கள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் மொடா குடியனுங்க. குடியனுங்க இல்ல, மொடா குடியன். குடிச்சு 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 அவனுக்கு தாகம் தீராதனால காய்ச்சி குடிச்சான். கள்ளு வாங்கி வாங்கி குடிக்க முடியாதனால ராத்திரியே பனைமரத்தில் ஏறி பைப் வச்சு குடிச்சான். அவெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரர்களா மாறி மேடைக்கு வந்தான். கர்த்தர் சமாதானம் கொடுத்தாரியா. சபை பெருகிச்சு, சபை பெருகிச்சு. உண்மையான எழுப்புதல் என்னன்னா, டாஸ்மார்க் சீக்கிரம் மூடணும், சினிமா கோட்டைகள் மூடணும், சார்புரார் சீரட்டு கம்பெனி எல்லாம் மூடணும். இதுதாங்க எழுப்புதல், இதுதான் எழுப்புதல். நீங்கள் ஜெபிச்சு பாருங்க, எல்லா டார்மாஸ் குடிகாரனுங்க வந்து நிற்பான். கர்த்தர் என்ன ரட்சித்தார். நான் ஒரு பெரிய பரிசுத்தவான் கையில் நான் பிராக்டிஸ் பண்ணேன். என்னை வளர்த்தாரு. என்ன ஆவடி சபையில் கிளை சபையில் கொண்டு விட்டாரு. தலைமை சபை கிளை சபைக்கு 25 கிலோமீட்டர் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, எவ்ரி மண்டே அவருக்கு முன்னே நிற்கணும், அவர் சொல்ற வேலையெல்லாம் செய்யணும், அவரோடு நேரத்தை செலவு பண்ணணும். எவ்ரி மண்டே அவருக்கு முன்னே நிற்கணும். எவ்ரி மண்டே போய்கிட்டே இருந்தேன். சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். எனக்கு 47 வருஷம் ஆச்சு நான் கல்யாணம் பண்ணி. இது வரைக்கும் என் மனைவி கிட்ட சொல்லாமல் நான் வீட்டை விட்டு வெளியே போனதில்லை. எங்கே போகிறேன், யார்கிட்ட போகிறேன், எப்போ வருவேன் சொல்லாமல் என் வீட்டை விட்டு நான் வெளியே போனதே இது வரைக்கும் இல்லை. அதே விதமாக சொல்லிட்டு போனேன். இன்னைக்கு பாஸ்டர் வீட்டில் ரொம்ப வேலை வச்சிருக்காரு, பயங்கர வேலை இருக்கு. இன்னைக்கு நான் சாப்பிட்டு வந்துடுவேன், நீ சாப்பிட்டுமா நீ சொல்லிட்டு போயிட்டேன். 2:30 மணி ஆச்சுங்க, வேலை முடியலை. வேலை முடிஞ்சு வரும்போது 2:30 மணி, சரியான பசி. இப்போ பார்த்தேன், இனி கடைக்கு போனால் சாப்பாடு கிடைக்காது. அவன் ஏன் தோசை தராங்க, இட்லி தர வேணுமா, நேரம் எங்கே போயிடலாம், வீட்டுக்கே போயிடலாம், சாப்பாடு சாப்பிட்டு போயிடலாம். அப்போது எனக்கு பெரிய பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க. அப்போ நான் வாகனத்தை ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரும்போது 4 மணி இருக்கும். 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தா என் வீட்டு வாசலில் 4 பேர் உட்காந்துருக்கான். பாஸ்டர் இன்றைக்கு பார்த்துட்டு தான் போகணும். எனக்கு பசி, வயிறு எரியுது. இனி 4 பேரை விட்டுட்டு போனா அப்புறம் பாஸ்டர் பாடு கஞ்சி கலந்து போயிடுமே, நம்ம விசுவாசியில் இருந்தால் பேசுவாங்க. சரி, சேரை இழுத்து போட்டு 4 பேர்கிட்ட பேசினேன். என் ஒய்ஃப் வந்து வாசலில் உட்காந்தாங்க. எனக்கு என்னென்ன லாங்குவேஜெல்லாம் தெரியுமோ அதிலெல்லாம் கை காட்டினேன். ரொம்ப பசிக்குது, எங்க பறவை என்னெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க தெரியுமோ அந்த லாங்குவேஜ்ல எல்லாம் கையை கால ஆட்டி பார்த்தேன். ஆசேவே இல்லை, அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டாலே அட்டே உட்காந்து. ஒரு நாள் அப்படி உட்கார மாட்டாங்க. வந்த உடனே என்னை கவனிக்கிறவங்க அன்னைக்கு அப்படியே உட்காந்துருக்காங்க. இந்த 4 பேர் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு 1 hour ஆச்சு. இதை தீர்த்து முடிச்சு ஜோம் பண்ண பாருங்க, என் மனைவி எழுப்பி உள்ள போனாங்க. என்ன அவன் சொல்லி ஜோம் பண்ணி முடிக்கிறேன், அடுத்த 3 பேர் நிற்கிறான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பசிக்கு என்ன பண்றது. இது பாஸ்டர் மாதிரி வேதனைங்க, உங்களுக்கு தெரியாது. நாங்க படுற பாட்டு தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்க வச்சிருக்கிற காரையும் நாங்க வச்சிருக்க வீட்டை என்ன பாக்குறீங்க. இந்த மாதிரி நாங்க டெய்லி சாவுறது உங்களுக்கு தெரியாது. 5 மணிக்கு அவன் ஜோம் பண்ணி அடுத்த 3 உட்காந்துருக்கான். என் ஒய்ஃப் உள்ள நெட்டி பார்த்தாங்க. 3 பேர் வந்திருக்காங்களா, திரும்ப வந்து உட்காந்துட்டாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, 4 மணிக்கு அங்கே உட்கார்ந்தேன். 4 பேர் போனா, 3 பேர் வந்தான், 3 பேர் போனா, 5 பேர் வந்தான். எனக்கு வச்சாங்க சத்துரு அன்றைக்கு சரியான செக்கு, சாத்தான் வச்சாங்க அன்றைக்கு செக்கு. 8:15 மணிக்கு முடிஞ்சதுங்க. பாசியெல்லாம் அடங்கி போச்சு. எனக்கும் காஃபி வரல, வந்தவருக்கும் காஃபி வரல, ஒருத்தர் காஃபி வரல. என்னுடைய மனைவி ரொம்ப மற்றவங்களை வரவேற்க ரொம்ப கெட்டிக்காரங்க. ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கும் புரியல. என்னடா இன்னைக்கு இந்த அம்மா இப்படி நடந்துக்குது, நமக்கு சாத்தான் சோதிக்கிறானா நினச்சிட்டு ஒன்றும் பேசலை. 8 மணிக்குள்ள பசி அடங்கி ஓஞ்சுது. உள்ளே போனேன், கோவமாக தான் போனேன். ஏன் பொய் சொல்லணும், கோவமாக தான் போனேன். 8 மணி ஆச்சு. மத்தியானம் சாப்பிடல, கையை காலம் ஆட்டி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரில. எனக்கும் கிடைக்கல, மற்றவங்களுக்கு கிடைக்கல. ராத்திரி சாப்பாடு ஆச்சான்னு கேட்டேன். ஆச்சு, ரசமும் துவையலும்.
ஆனால் இதுவரைக்கும் சத்தியமா ரசமோ துவையலோ கஞ்சியோ உப்பு இருக்கா நான் கேட்டதில்லை, ருசி பார்த்ததே இல்லை. பசிக்குதா சாப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் கொடுத்த கஞ்சிக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த துவையலுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா எத்தனையோ வீட்டில் துவையல் இல்லாமல் இருக்கான், எத்தனையோ வீட்டில் கஞ்சி இல்லாமல் இருக்கான். கர்த்தர் எனக்கு அதையாவது கொடுத்தாரு. நன்றி சொன்னேன், ஃபுல்லாக சாப்பிட்டேன், தூங்கிட்டேன். நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, பால்காரன் 4 மணிக்கு டெய்லி வந்துருமா. அன்றைக்கு பால்காரன் வரல. இவங்க நான் வருவேன்னு ஒரு கப்பு காஃபியை வச்சுக்கிட்டு உள்ள உட்காந்துருக்காங்க. இவங்க எழும்புற உடனே உள்ள போய் காஃபியை சூடு பண்றாங்க. எட்டி பார்த்தா அடுத்த 3 இருக்கு. ஒண்ணு எப்படி 4 ஆக்குறது? இது அக்க உள்ள போர். எனக்கு வயிற்றுல போரு, அவங்களுக்கு மண்டையில போரு. 2 பேரும் போற சந்திக்கிறோம். 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் காஃபியை சூடாக்கி காஃபி இது அங்கே நடந்தது. ஆனா எனக்கு என்ன, காஃபி கிடைக்கல, என்ன கவனிக்கல, என்ன விசாரிக்கல. இது நமக்கு ஆம்பளைங்க எப்படி நமக்கு ஒரு வீராப்தான் இல்லை, நம்மளாம் ஆம்பளைங்க இல்லை, நமக்கு அப்படி வேணும். என் படுத்துட்டேங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ பிடிச்சிருந்துச்சு. பைபிள் என்ன அழகாக இருக்கான் பாருங்க. டயர்டாக தூங்கிட்டாங்க. ஒரு 9:30-10 மணி இருக்குங்க. அவசரமா வந்து ஒய்ஃப் எழுப்புனாங்க. ஏங்க மத்தியானம் கூட சாப்பிடலன்னு சொன்னீங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் ரசம் தான் இருக்குது, இந்த ரசம் சாப்பிட்டு படுத்த காலில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீங்கள் எழுப்பி இந்த பாலை மட்டும் குடிச்சிட்டு பாடுங்க. அவங்களுக்கு எவ்வளோ அன்பு இருந்தால் இந்த மாதிரி கேட்டிருக்கோம். ஆனால் எனக்கு என்ன இருக்குது, காப்பி தரல. இந்த பால் கூட எனக்கு கசப்பாக இருந்த கான்னு கேட்டிங்கன்னா காஃபி தரல, உள்ளத்தில் வருத்தம். நான் பார்த்து கண்ணை அப்படி நல்ல தூக்கம் திறந்துட்டு சொன்னேன், 4 மணிக்கு வந்தான் மனுஷன், ஒரு கப்பு காஃபி கொடுக்கும் எனக்கு வக்கில்லை. நல்லா தூங்கிட்டு இருக்கவனை பார்த்து பால் கொடுக்குறேன், உன் பாலை நீயே குடிச்சிட்டு பாடுவோம். நான் வேற கெட்ட வார்த்தை சொல்லலைங்க. இது வரைக்கும் ஒய்ஃபை அடிச்சதில்லை, இது வரைக்கும் ஒய்ஃபை கெட்ட வார்த்தை சொன்னதில்லை, வாடின்னு கூட சொன்னதில்லை. 47 வருஷத்தில் என் ஒய்ஃபை வாடின்னு கூட சொன்னதில்லை, என் ஒய்ஃபை நான் அடிச்சதில்லை, கை வச்சதே இல்லை. இவ்வளோ தாங்க சொன்னேன். தூங்கிட்டேன், நல்லா தூங்கிட்டேன். கரெக்டாக 12 o'clock, ஷார்ப்பாக 12 o'clock ஒரு பிள்ளை வந்து அப்படியே தடவுது. என்ன, ஒரு குழந்தை வந்து தடவுது. நம்ம வீட்டில் இப்படி சின்ன குழந்தை இல்லையே, யார் தடவுறது? ஆனால் நல்லா தடவுது. அந்த தூக்கத்தில் கண்ணை முழிச்சம் பாருங்க, ஒரு கிளியர் வாய்ஸ், தாமஸ் மனே சமாதானமாக தூங்குறியாப்பா? நான் தூங்குறேன். நான் எப்படி தூங்கலை? சமாதானமாக தூங்குறேங்க, சமாதானமாக தூங்கலை. அதில் அடிச்சு எழும்புனேன். என் மனைவி தூரத்தில் படுத்திருந்தாங்க, நான் எழும்பினேன். அந்த 12 மணிக்கு என் மனைவியை நான் எழுப்பி, எஸ்கியூஸ் மீம்மா, மன்னிச்சுக்க, நான் தப்பாக பேசிட்டேன், மன்னிச்சுக்க, நான் உன்னை கோவப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சுக்கம்மா. எனக்கு 4 மணிக்கு நான் பசியோடு வந்தேன், நீ என்னை அலட்சியம் பண்ண மாதிரி தெரிஞ்சது, அதனால தான் நான் அந்த மாதிரி கோவப்பட்டுட்டேன், எஸ்கியூஸ் மீ. அவங்க அழுதாங்க. நான் அவங்கள எவ்வளோ நேசிக்கிறேன். ஒரு காஃபிக்காக போய் இந்த மாதிரி பேசிட்டீங்களே, கொஞ்சமாக யோசித்தீங்களா? அவங்க என் குற்றத்தை உணர்த்தினாங்க. நான் மன்னிப்பு கேட்டேன். 12 மணிக்கு 2 பேரும் மன்னிப்பு கேட்டு சமாதானமாக தூங்கணும். இந்த 47 வருஷம் சமாதானமாக தூங்குறேன். நீங்கள் எப்படி தூங்குறீங்க? அதனால தான் இன்றைக்கி நான் ஒரு ஆசீர்வாதமான ஊழியக்காரனாக நான் இருக்கிறேன். முதலாவது குடும்பத்தை சரி பண்ணுங்க. நான் ஒரு சபையில் சொன்னேன், இன்றைக்கி நீங்கள் சாப்பிட போகும்போது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இங்கே செய்ய பாஸ்ட் அனுமதிப்பாங்களா இல்லையா எனக்கு தெரியல, ஆனால் அந்த முடிவில் என்ன சொன்னேன்னா, ஒரு பிளேட்டில் சாப்பாடு வாங்குங்க, 2 பேர் உட்காந்து சாப்பிடுங்க. புருஷன் மனைவி என்ன செய்யுங்க, ஒன்றா சாப்பிடு. இப்போவே நீங்கள் முடிக்கிறீங்க, என்னடா பாவி எங்கேயோ கூட்ட போடுறோம். நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற வருத்தங்களை நீக்கி பாருங்கள். உங்கள் ஜெபம் பரலோகத்தை எட்டுதா இல்லையா பாருங்கள். எத்தனையோ வருஷம் கேட்கப்படாத ஜெபம் இன்றைக்கு பதிலை கொண்டு வரும். என்னுடைய பாவங்களை விட்டு விலகி, என் வேதத்தை நேசித்து, பகைகளை மறந்து எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு மனதை நான் கொண்டு வருவேன். 1000 மடங்கு கர்த்தரனை ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீங்கன்னா, நான் நினைக்கிறேன் இந்த முதிர் வயதில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து எனக்கு கடமை தீர்த்துட்டு போயிடலாம். எனக்கு 1 hour தான் கொடுத்தாங்க. இப்போ உங்கள் வாட்ச் தொங்குதலுக்கு என் வாட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு, நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். ஆனால் நான் இத்தனை பிரயாசப்பட்டு வந்ததுக்கு நிச்சயமாக எனக்கு பலன் கிடைக்கணும்னா
நீங்க 4 பேர் சொல்லணும், பாஸ்டர் நீங்க வந்து பேசுனீங்கல்ல, எங்க கணவன் மனைவி சரியாகி கர்த்தர் எங்க வீட்டை ஆசீர்வதிச்சார். உங்க சபை ஆசீர்வதிக்கப்படணும்னா பிரதர், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். நீ தனி மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டா சபை ஆசீர்வதிக்கப்படும். சபை ஆசீர்வதிக்கப்பட்டா ஊழியர்களாகிய நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம். நாங்க ஆசீர்வாதமா இருந்தா இந்த சபை உலகமெல்லாம் பரவி போவதற்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படை வேறு எங்க இருக்குன்னா உன் தனி மனிதன்கிட்ட இருக்கு. நீ ஒரு ஆள் தவறு செய்தியன்னா the whole congregation will affect. இன்னைக்கு தீர்மானிங்க, எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.